வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வக்கீல் என்ன பண்ணுறாங்க, விஜயா கிட்டே எல்லாம் உண்மையே சொல்கிறாங்க. ரோகிணி வந்து பேசினது, சிரிச்சு மனோஜ் கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் சொல்லி, உங்களுக்கு டைவர்ஸ் வேணும்னா என்கிட்ட வந்து இப்படிலாம் நடந்துக்காதீங்க, வேணான்னா தான் என்னால் முடிவு பண்ண முடியும், வேணுமா வேணாமா நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்கிறாங்க. விஜயாவை என்ன பண்ணுறாங்க, மனோஜை பார்த்து பேசலான்ற மாதிரி வேகமாக அந்த கடைக்கு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துவ மீனாவும் என்ன பண்ணுறாங்க, அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டுட்டு அந்த ஃபினான்ஷியல் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாரு, இவர் இந்த மாதிரி நான் இன்கம் டேக்ஸ் இதுலேருந்து வரேன், உங்கள் வீட்டுக்கு ரெய்டு வந்துடும், மரியாதையாக அந்த சீலை எடுங்க அப்படி இப்படின்ற மாதிரி மிரட்ட அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்துக்கு மேலே பயந்துக்கிட்டு, இது என்னோட பணம் இல்லை, இது சிந்தாமணி தான் எனக்கு இந்த மாதிரி கொடுக்க வச்சாங்க, அவங்கக்கிட்ட தான் அவங்களோட பத்திரம்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்ல, அப்போ சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இவங்களும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எடுக்க சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கணக்கெலாம் கரெக்டாக வச்சுருக்கேன், ஏன் பணம் அது, நான் கரெக்டாக வட்டி எனக்கு வட்டியும் முதல்ல அவங்க தான் எனக்கு கொடுக்கணும், என்னாலாம் சீல் எடுக்க முடியாதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவனும் என்ன பண்ணுறாரு, பாருங்க இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி சொல்ல, அப்புறம் அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் சொல்கிறாரு, அந்த பொம்பளை ரொம்ப டேஞ்சரான பொம்பளையாக இருக்கா, கணக்கு வர கரெக்டாக வச்சுருக்கா, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, இதுவே எங்களுக்கு போதும் பெரிய விஷயம்தான்ற மாதிரி 2 பேரும் தேங்க்ஸ் சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க முத்துவும் மீனாவும். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பண்ணுறாங்க, கடைக்கு போய் என்ன நீ ரோகிணி கிட்ட பேசுகிறேன்ற மாதிரி மனோஜ் கிட்ட கேட்க, ஆமான்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. இனிமேல் அவங்க இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, ரோகிணி கொடுத்த பூனையை என்ன பண்ணுறாங்க, தூக்கிட்டு போகிறாங்க. அப்படியே இன்னைக்கு மனோஜ் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்க்குற மாதிரி இன்றைக்கான எபிசோட முடிக்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.